மதுரை மாவட்டம் வண்டியூர் பகுதியில் அமைந்துள்ள அம்மா திடலில் வரும் ஜூன் 22ஆம் தேதி அன்று நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு தற்போது நடைபெறும் அறுபடை வீடு அருங்காட்சியை காண குடும்பமாக நீண்ட வரிசையில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். முருகன் பக்தர் மாநாடு திடலில் கந்தசஷ்டி கவசம் பாடலுடன் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுவதால் மக்கள் ஆர்வமுடன் கண்டு களிக்கின்றனர். மதுரை அழகர் கோவிலில் உள்ள பவித்ர புஷ்கரணி தெப்பக்குளம், பொய்கைக்கரைப்பட்டி தெப்பக்குளம் ஆகியவை ரூபாய் 6.76 கோடியில் சீரமைக்கப்பட உள்ளனர். இதற்கான பணிகளை ஜூன் 18 அன்று காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே குட்லாம்பட்டி அருவியின் தடாகை பாதையில் மீண்டும் மலையேற்றம் துவங்கியுள்ளது. வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் வனத்துறை அலுவலர்கள் உதவியோடு மலையேற்றம் நடைபெறும். 6 வயதிற்கு மேற்பட்டோர் மலையேற்றம் புரியலாம். விருப்பமுள்ளவர்கள் www.trektamilnadu.com எனும் இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். மலையேற்றத்திற்கு வனத்துறை அனுமதி, கைடு சேவை, வழிகாட்டி புத்தகம், இன்சூரன்ஸ், சிற்றுண்டி ஆகியவை கட்டணத்தில் அடங்கும். சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்கு சான்று பெறும் புதிய வசதி அறிமுகம். பதிவுத்துறை அதிகாரிகள் தகவல். பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்தியில் இருக்கும் இணையதள லிங்கை கிளிக் செய்தால் அந்த சொத்துக்கு சமீபத்தில் செய்த பரிமாற்றம் பற்றிய வில்லங்க சான்றிதழை இலவசமாக பெற முடியும்.